வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கான்ஃபிகரேஷனல் ஐசோமெரிசம்னுடைய கிளாசிஃபிகேஷன். ப்ரீவியஸ் 2 வீடியோவில் இந்த ஐசோமெரிசம்னான என்னென்ன டைப்ஸ் அப்படிங்கிறத பார்த்தோம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கான்ஃபிகரேஷனல் ஐசோமெரிசம் அதில் உள்ள ஸ்ட்ரக்சரல் ஐசோமெரிசமில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்கணும். ஸோ எங்கள் வீடியோவில் கான்ஃபிகரேஷனில் ஆப்டிக்கலில் என்னென்ன இருக்குது அண்ட் தென் ஜாமெட்ரிக்கலில் என்ன இருக்குங்கிறத பார்க்கலாம். ஆப்டிக்கல் ஐசோமெரிசம் சேம் physical and chemical property but differ only in rotation of plane of the polarized light are known as optical isomer. And the phenomenon are known as optical isomerism. ஒரு physical or chemical property ரெண்டுமே சேமாக இருக்கும். ஆனால் அதோடைய ரொட்டேஷன் பிளெயின் போலரைஸ் லைட்டில் ரொட்டேஷன் மட்டும் என்னென்னா வேரியேஷன் ஆகும். அப்படி இருக்குது அப்படின்னா அதுதான் ஆப்டிக்கல் ஐசோமர். இதோடைய ஃபினாமினன் இஸ் நோன் அஸ் ஆப்டிக்கல் ஐசோமெரிசம். இதில் மொத்தமாக 2 டைப் தான் இருக்குது. 2 விதமாக நம்ம இந்த ஆப்டிக்கல் ஐசோமெரிசமை நம்ம பிளாட் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதோடைய ரொட்டேஷன் பிளெயின் போலரைஸ் லைட்டில் தான் ரொட்டேஷன் நடக்கும். 2 டைப் இருக்கும். ஒன்று ரைட்டு இன்னொன்று லெஃப்ட். ரைட்னா கிளாக் வைஸ் டெக்ஸ்ட்ரோ ரொட்டேட்டரி. அப்போ அது நமக்கு ப்ளஸ்ஸாக இருக்கும். ப்ளஸ் அப்படி இல்லைன்னா அப்படி ஓகே. லெஃப்ட் அப்படிங்கிற ஆன்டி கிளாக் வைஸ் லேவோ ரொட்டேட்டரி மைனஸ் அப்படி இல்லைன்னா எல். ஸோ திஸ் இஸ் அபவுட் த ஆப்டிக்கல் ஐசோமெரிசம். ஜாமெட்ரிக்கல் ஐசோமெரிசம் என்னன்னு பார்க்கலாம். ஜாமெட்ரிக்கல் ஐசோமெரிசம் definition என்னன்னு பார்க்கலாம். Different arrangement of group or atom around a rigid framework or double bond. This type of isomerism occurs due to restricted rotation of double bond or single bond. Geometrical அப்படிங்கிறது ஜாமெட்ரிக்கலாக இருக்கும். அதோடைய ஃப்ரேம்ஒர்க் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரிஜிடாக இருக்கும் டபுள் பாண்டுக்குள்ள. இதோடைய ஐசோமெரிசம் ரொட்டேஷன் கார்பன் கார்பன் டபுள் பாண்டுக்கோ சிங்கிள் பாண்டுக்கோ கார்பன் கார்பனே ரொட்டேஷன் ஆகிறது ரொம்ப கஷ்டம். பட் ஆனால் அதோடைய அட்டாச்மெண்ட் மட்டும் நமக்கு இங்கே ரொட்டேஷன் ஆகும். ஸோ கார்பன் கார்பன் டபுள் பாண்டாக இருக்குன்னா sp2 ஹைப்ரிடைசேஷனாக இருக்கும். கார்பன் கார்பன் சிங்கிள் பாண்ட் டபுள் பாண்டாக இருக்குன்னா ஒன்று சிக்மா இன்னொன்று பை பாண்டாக இருக்கும். சிக்மா பாண்ட் எப்படி ஃபார்ம் ஆகும்? ஹேட் ஓவர்லேப் ஆஃப் sp2 ஹைப்ரிட் ஆர்பிட்டால் சிக்மா பாண்ட் ஃபார்ம் ஆகும். சைட் வைஸ் ஓவர்லேப் ஆஃப் p ஆர்பிட்டால் பை பாண்ட் ஃபார்ம் ஆகும். ஸோ கார்பன் கார்பன் டபுள் பாண்ட் ரொட்டேஷன் இட் இஸ் நாட் பாசிபிள். பட் கார்பன் கார்பன் டபுள் பாண்ட் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஜாமெட்ரிக்கல் ஐசோமெரிசம். இது இந்த கார்பன் கார்பன் இது டோட்டலாக இப்படி திரும்பாமல் இதில் இருக்கக்கூடிய அட்டாச்மெண்ட் மட்டும் நமக்கு மேலே கீழே ஆப்போசிட் டைரக்ஷனில் போகும். கார்பனே ரொட்டேஷன் ஆகாமல் வெறும் இந்த ஒரு போர்ஷன் மட்டும் என்னென்னா நமக்கு டில்ட் ஆகி ஒன்று சிக்ஸ் ஒன்று ட்ரான்ஸ் ஐசோமெரிசமாக கிடைக்கும். ஸோ சிக்ஸ் ஐசோமெரிசம் சேம் ஃபங்க்ஷனல் குரூப் ஆப்போசிட்டில் ஈக்குவலாக இருக்குன்னா அது சிக்ஸ் ஐசோமெரிசம். ஸோ இதில் 1 2 3 4 ஹைட்ரோஜன் இருக்குது. சேம் குரூப் அட்டாச் ஆகிருக்கு. இதை நம்ம ஹாஃபாக டிவைட் பண்ணோம் அப்படின்னா இந்த பக்கமும் ஈக்குவலாக இருக்கும். அது சிக்ஸ். ஸோ 4 கார்பன் இருக்கிறதுனால பியூட்டேன். இது ஒன்றுக்கு மட்டும் ரொட்டேஷன் பண்ணி கிளிக் பண்ணியிருக்குன்னா இங்கே ஹெச் இங்கே வந்துடும். ஸோ இது ஆப்போசிட் ஆகிருக்கும். அதனால ட்ரான்ஸ் சேம் ஃபார்முலாலே 1 2 3 4 இது என்னென்னா ஒரு எல் ஷேப்பில் இருக்கும். எப்பயுமே ட்ரான்ஸ் ஐசோமெரிசம் இது ஒரு சேர் ஃபார்மேட்டில் இருக்கும். ஸோ ட்ரான்ஸ் ஐசோமெரிசம்க்கு இதுக்கான ஃபார்முலா சி ட்ரான்ஸ் 2 butane. So cis அப்படிங்கிறது ரெண்டு சிமிலர் குரூப் சேம் சைட் ஆஃப் கார்பன் டபுள் பாண்டில் அட்டாச் ஆகிருக்கும். பட் ஆனால் ட்ரான்ஸ் ஐசோமெரிசம் பார்த்தீங்கன்னா 2 சிமிலர் குரூப் ஆவாங்க ஆப்போசிட் சைட் ஆஃப் த டபுள் பாண்ட் உள்ள இருக்கிறதுல அந்த குரூப் ஆப்போசிட்டில் அரேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ இதுதான் என்னென்னா சிக்ஸ் ட்ரான்ஸ் ஐசோமெரிசம். திஸ் இஸ் அபவுட் த ஐசோமெரிசம். அதோடைய டைப்பு அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் வித் எக்ஸாம்பிள். தேங்க்யூ.